ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. நான் ப்ரெட்டு வாங்கியிருக்கேங்க. ப்ரெட்டு வாங்கி நல்லா துண்டு துண்டு பீஸாக கட் பண்ணி அதை லைட்டாக 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுக்கிறேங்க. உங்கள்கிட்ட நெய் இருந்தாலும் சரி, பட்டர் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் அந்த ப்ரெட்டை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. என்கிட்ட எண்ணெய் மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி தாங்க, பாஸ்மதி ரைஸில் சாப்பாட்டு அரிசி 2 அழாக்கு போட்டு நல்லா கழுவி அதை ஊற வச்சாச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுங்க. அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா பார்ட் 1 வீடியோ தாங்க. சரி, இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கேரட்டு, உருளைக்கிழங்கு, உங்கள்கிட்ட பீன்ஸு, காலிஃப்ளவர் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எல்லாமே பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்தது நம்ம குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் நெய், எண்ணெய், பட்டர் எல்லாமே சேர்த்துட்டு அதில் மசாலா ஐட்டம்லாம் சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் புதினா, எது நம்மக்கிட்ட இருக்கோ மசாலா ஐட்டம்லாம், சிக்கன் மசாலா எல்லாமே, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு இப்போ பாருங்கள் கொஞ்சமாக மிளகாய் தூளும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதங்கி வரட்டோங்க. இது லாங்காக போகிறதுனால நான் ஷார்ட் பண்ணி பார்ட் 1ஆக போட்டிருக்கேன். பார்ட் 2 வீடியோவில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் டிஷ்ஷுன்றது பார்ட் 2 வீடியோவில் கம்ப்ளீட் ஆகிடும். பாருங்கள் நல்லா வதக்கித்தாச்சு. இது கூட கொஞ்சம் நம்ம சிக்கன் மசாலா, அடுத்தது கலர் பவுடர் சேர்த்து கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? நான் என்ன செய்ய போகிறேன்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் நம்ம பச்சை பட்டாணி, மீல் மேக்கர் எது இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு அந்த மசாலா. நான் ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துட்டேங்க. இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு டிஷ்ஷாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு விசில் ஃபுல்லாக வரவே கூடாதுங்க. விசில் வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தம் போட்டுடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன சேர்க்க போகிறேன்றது தான் உங்களுக்கு மெயினான ஒரு டிஷ்ஷோடைய கண்டென்ட்டே. சரிங்களா? நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன டிஷ்ஷுன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது அந்த மூடியில் வாஷர் இல்லைங்க, அதனால் நான் திரும்ப போயிட்டு வாஷர் போட்டுன்னு திரும்ப மூடியாச்சு. ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ரெட்டு துண்டை சேர்த்துக்கணும். சரிங்களா? அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய்.